Hi, so you are what at Chaos? I'm Karthik, founder CEO of Chaos. What inspired CPL? ஆக்சுவலாக வந்து ஒரு கிராஸ் ரூட் பிளேயர்ஸ் கொஞ்சம் செமி ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்க்கெல்லாம் நிறைய பிளேயர்ஸ் வந்து பின் லாஸ்ட் டியூ டு இன்ஜுரிஸ் அண்ட் ஆல் தட். ஸோ பிளேயர்ஸ்க்கு ரைட் டைமில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு டுவர்ட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கெரியர், அதுதான் வாஸ் த ஐடியா பிஹைண்ட் ஸ்டார்டிங் சிபிஎல். And a lot of players have gone on to represent the state national teams. So I think we are on the right path. நானும் சின்ன வயசுலேருந்து ஃபுட்பால் ஆடி இருக்கேன். பட் ஆனால் பெருசாக ஒரு எக்ஸ்போஷர், ஒரு ஃபேன் ஃபாலோ, சப்போர்ட் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பெருசாக கிடைச்சது கிடையாது. It's something that we wanted to give the players that come after us. So. CPL is one of the biggest leagues, spice leagues in Chennai, and it's happening for almost 10 years. So it's a huge experience for us to move on in football. We can get to know other players and other teams. ஃபீல்டு உள்ள என்டர் பண்ணாலே வின் பண்ணணும் தான் அர்த்தம். இப்போ யாருமே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து தோக்குறதுக்கு வரல, ட்ரா பண்ணுறதுக்கு வரல. உள்ளே வந்தாலே நமக்கு வின் பண்ணணும். ஃபோக்கஸ் இஸ் ஆன் தி கேம். எங்கள் வீட்டாண்ட வந்து அவ்வளோவா ஃபுட்பாலுக்கு இப்போ சப்போர்ட் இல்லை. ஒரு 2 பேர் விளாடுவாங்க. உல்ஃப் பேக்கில் சஞ்சய்னு ஒருத்தர் கீப்பர் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் டேனின்னு ஒருத்தவங்க தான். அவங்க 2 பேர் தான் அவங்க அந்த மாதிரி ஃபைஸ் அந்த மாதிரி கூட்டின்னு போய் தான் வெளியில் வர வர அப்படியே இவங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ நான் இங்கே விளாட்றது இவங்க மூலியமாக தான் விளாட்றேன். We just want to play because we don't get much. Actually, it was just a group of people that was brought out of nowhere. We just wanted to play a tournament after so long. So it's just something that we wanted to play. We haven't played tournaments in a while, and it's just a group of friends who just wanted to play together. That's it. We started this team because we just wanted to bring in players who don't generally get chances to play. So that's the motto, and we also wanted to play in a different style, right? Yeah. Yeah. Thanks for great organizing. Okay, Organizing thank you. from Chaos Entertainment. Kadir Anna, Karthik. 2017 2023 வரைக்கும் போலீஸ் டீம் விளையாடிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கோல் கீப்பர் நான். இடையில டிரான்ஸ்ஃபர் போனதுனால ஒரு 3 வருஷம் விளையாட முடியல, கேப் ஆகிட்டு. அதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் இதை லீக் பார்த்து தான் வந்தேன். நம்ம ஸ்டேட்டஸ் போட்டே இருப்பான், சரி நம்மளுக்கு ஆசையாக இருக்கிற நாள் ஆச்சு விளையாடி ஆகணும். இன்னையோட மேட்ச் முடியுதுன்னு சொல்லிட்டாங்க, அதுவே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு. So we were last position. We were in 8th position. So in the vaati we were in 5th position. So we are happy. Winning or losing does not matter. So we are families. நிறைய மேட்ச் டஃப்பாக தான் போச்சு. பட் இருந்தாலும் எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஆடினாங்க. எந்த ப்ரெஷராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட் மேட்சே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த கோல் அடித்தாலும் மோஸ்ட்டாக கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி கோல் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. டீம் ஒர்க் நல்லா இருக்குது இந்த வாட்டி. ஸோ நோ ப்ராப்ளம்.
எங்கள் கோச் வந்து நாங்கள் என்னதான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்களை வந்து ப்ரெஷர் பண்ணதில்லை. எப்பவுமே ஒரு என்ஜாயாக ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பார், தவிர கோச்லாம் இல்லை, ஃப்ரெண்டு அவர். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆப்வியஸாக மேட்ச் முடிச்சோடனே லூஸ் பண்ணிட்டோன்னா அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அப்படி இருக்கும். ஸோ வெளியே போனோடனே கமான் கைஸ், அது ஒரு ஜாலியாக தான் இருப்போம். இப்போ பாருங்க எங்கள் பசங்க என்னையே கலாய்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான் மேம். ஸோ அடுத்த சிபிஎல்ல கூட நாங்கள் வரும்போது வி மேக் ஷூர் வி ஆர் த வின்னர்ஸ். Right from the start, we are associated with CPL. எங்களுக்கு CPL, what does it mean? Like, it's a platform. That's how I see. இந்த சிபிஎல்ல பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இருக்கிற ப்ரிவைடிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு இதுவாக இல்லை, சப்போர்ட்டிவாக இல்லை ஸ்டில். பட் பிளேயர்ஸ்க்கு மோட்டிவேஷன் எது வேணும்னா அது இது மாதிரி ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ஸ், இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் தான். ஃபுட்பாலை வந்து லைவ்லியாக வச்சுக்கணும், பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும். லைக் இன்னைக்கு நம்ம போனோம், நெக்ஸ்ட் டே நம்மளை புஷ் பண்ணணும்னா லீக் ஃபார்மட் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அந்த லீக் ஃபார்மட் வந்து சென்னையில் நடத்தினா கண்டிப்பாக இல்லை. அது பெஸ்ட்டாக நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேஸ். இட்ஸ் பீன் கோயிங் லைக் இட்ஸ் பீன் க்ளோஸ் டு 10 years. அதுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் யூ ஹவ் ஆல்சோ பீன் அசோசியேட்டட் ஃபார் டீம் ஃபார் லைக் 4 years. ஸோ சிபிஎல்லை பற்றி உங்களோட ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, சிபிஎல் வந்து நான் ரொம்ப வருஷமாக லைக் இது வந்து சீசன் 10, நான் சீசன் லைக் 3லேருந்தே பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து இதில் ஆடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சிபிஎல்ல ஆடுறேன். லைக் இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. வந்து ஒரு லைக் இப்போ தான் நாங்கள் டீமாக ஒரு டோர்னமெண்ட்டே விளாட்றோம். லைக் கிட்டத்தட்ட ஒரு 9 மேட்சஸ் கிட்ட ஒரு டீமாக விளாட்றோம். லைக் எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி, ஒரு நல்ல டீம் கோஆர்டினேஷன் இங்கே வந்து தான் பில்ட் ஆச்சு. ஸோ சிபிஎல் இஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. காம்ப்ளெக்ஸ் வாட்ச் தான், இந்த மாதிரி பாசஸ் இல்லை, டச்சஸ் இல்லை, ஷூட்ஸ் இல்லை ப்ராப்பராக. பட் எங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய லீக்ல வந்து ஆடும்போது பெரிய பிளேயர்ஸ் அந்த ஓப்பன் ஏஜ் இருக்கும்போது ஜூனியர்ஸும் சரி, நான் கம்மியான வயசில் இருக்கிறவங்களும் சரி, அது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் எந்த பிளேயர்ஸாக இருந்தாலும் ஆடலாம், ஏஜ் கேட்டகரி பார்க்காம ஓப்பன் ஏஜ்லேயும் ஆடலாம். அந்த ஸ்ட்ராங்னஸ் எங்களுக்கும் இருக்குது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஒரு தப்பு பண்ணால் திருப்பி அதை கரெக்ட் பண்ணவும் ஃபுட்பாலில் சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஒருத்தங்களை தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் எல்லாருமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் நாங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எங்களை டீமாக அமைச்சது வந்து 2 பேர், அபிஷேக் அண்ட் பால்னா. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக இந்த மூமெண்ட் நான் சிபிஎல் மேட்சஸ் ஓட மெயின் ரெஃபரீஸ் நீங்க தான். ஏதாவது ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் ஏதாவது வந்திருக்கா? ஹேண்ட்லிங் தி பிளேஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப டஃப். ஸோ எஸ்பெஷலி இன்னைக்கு நடந்த மேட்ச் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்ட். அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஃபேர் ப்ளே இன்ட்டு ஒரு மெயின் ப்ரையாரிட்டினா ஹேண்டில் பண்றது நீங்க தான். ஃபேர் ப்ளே நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வார்த்தைகள் நிறைய ஆட்கள் விடுவாங்க, பிளேயர்ஸ் நிறைய உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? ஸோ வி யூஸ் டு பிகாஸ் வி ஆர் ஆல்சோ பிளேயர்ஸ். ஸோ நம்ம பிளேயர் வந்து ரெஃப்ரி வந்திருக்கோம். ஸோ அதனால இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு கதிர் ப்ரோ அண்ட் என்டையர் சேர்ஸ் என்டர்டைன்மெண்ட். ஏன்னா சென்னையில் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 6 இயர்ஸாக இந்த லீக் ஒன்ல பிளேயர்ஸ்க்கு எந்த எக்ஸ்போசர் இல்லை. ஸோ அதனால் நம்ம சென்னை லீக்கை விட்டு நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் அதர் ஸ்டேட்ஸில் போய் விளையாடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். இன்டென்ஷனலா சில நேரம் பிளேயர்ஸ் ஹர்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்குள்ளே ஈச் அதர். அந்த மாதிரி சிச்சுவேஷன் பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது வந்து கேம் டெம்ப்ட் தான். இன்கேஸ் லீட்ல இருந்தாலும் டவுன்ல இருந்தாலும் அது கேம் டெம்ப்ட். அந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணி டெம்ப்ட் அப்கமிங் ரெஃப்ரீஸ் வந்து அந்த டெம்ப்டை ஸ்லோ பண்ணும். அந்த ஃப்ளோவில் விட்டால் மிஸ்டேக்ஸ் ஆகிட்டே இருக்கும், ஃபைட்ஸ் ஆகும். ஸோ மேட்சஸும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் பண்ணுறாங்க. நல்ல பாஸ். ஸ்பேஸ். ஒரு சம்ம கோல் பை நீட். 1v1 on the keeper and it's a Yuvraj with the ball, pass to Ruben, shot. Oh, that's a goal. Ulflight concede equal to a goal. What a dance. What a shot again. Oh, attempt by Kadir. Manohar with a shot and a goal. Keeper go for, and it's a goal. Goalkeeper with the water shot. Mistake. What a finish. Same players. Oh, what a shot. What a save. Nice pass. What a goal. What a goal. Paresh with a shot and it's a goal. Beautiful pass and a lovely finish by Karthik. What a combination play by Manohar and Karthik to come back into the game. Chance, huh? This is a chance and it's a goal. It's a mistake. Sri hold பண்ணிருக்காரு. Shot by Yuvraj, a goal. What a goal by Yuvraj. That was a brilliant goal. That's what the champions are made of.
உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாரா இருக்காரா கிஷோர்? இங்க சிபிஎல்ல பிளேயர் நீங்க ரொம்ப லைக் பண்ணிருப்பீங்க, வந்து மேட்சஸ் முன்னாடியே வந்து ஏர்லலாம் வந்து பாப்பீங்க. இது அன்னோன் எஃப்சில பிரதீப் ப்ரோ. ஹலோ வணக்கம். ஸோ இங்கே கோச்சிங்கில் தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால இங்கேருந்து விளையாடிட்டுருக்கோம். ஒரு 8 years பேக். இது என்னோட ஃபிஃப்த் சீசன். அவுட் ஆஃப் 10 seasons திஸ் இஸ் மை 5th season. எனக்கு ரொம்ப ஹாப்பி பிகாஸ் எனக்கு இவங்க ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ மீன் ஃப்ரம் லவ் பண்ணுற டைம்லேருந்தே ப்ளே எப்போ மேட்ச்னாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஸோ நானும் பாப்பாவும் சேர்ந்து பார்ப்போம். ஸோ இவர் செலிப்ரேஷன் பண்ணது கூட பாப்பாக்காக தான். We are planning to make her a football player, so she will be the junior football player. Actually, we are going to get married soon, so I came here. My fiancé is playing here, and they won this time. They are runner up. So பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எவ்ரி மேட்ச் அவங்க விளையாடுற மேட்ச் எவ்ரி மேட்ச் கரெக்டாக 10 PM விளையாடுவாங்க. ஸோ ஐ யூஸ் டு see every match. It was so good. டீச்சர் ஸ்டூடெண்ட் பாண்டிங் தான் எங்களுக்கு. ஆக்சுவலி பிரதீப்போட ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக எங்கள் டீமில் இருக்கிறது. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எங்கள் டீமில் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுத்து தான் அந்த டீமே செட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த லைவாக இருக்கட்டும், ஏன்னா இந்த மாதிரி லைவ் போடும்போது நம்ம ஃபேமிலிலாம் பார்ப்பாங்க. இது நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஃபுட்பால் கல்ச்சரை, இந்த ஃபைஸ் கல்ச்சரையும். அன்னோன் வந்து இப்போ எங்களோட ஃபேமிலி மாதிரி. நான் நிறைய டீம்ஸ் விளையாடிருக்கேன், எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அங்கே. ஆனால் இருந்தாலும் அன்னோனை ட்ரஸ்ட் பண்ண மாதிரி எந்த டீமும் நான் ட்ரஸ்ட் பண்ணல. எங்களுக்கு இந்த கப் வந்து ஃபஸ்ட் கப். நான் இங்கே அன்னோனுக்கு ப்ளே பண்ணி ஃபஸ்ட் கப் இது தான். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுவோம். கேஓஸுக்கு இன்னும் நிறைய லீக் வந்து விளையாடி கொடுப்போம். கண்டிப்பாக வின் பண்ணுவோம். Now இப்போ மரினா மச்சான்ஸோட கேம் and that's over, and the Wolfpack come back to win the match and they are also the champions for the season 10 of CPL, the most successful in the CPL. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட் சிபிஎல்னு சொல்லலாம். ஒரு லீக் ஃபார்மேட்டில் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து டுவர்ட்ஸ் ஒரு 2 months 3 months போகும் கன்சிக்யூட்டிவாக. ஸோ அதில் வந்து 3 times தொடர்ந்து வின் பண்ணுறது வந்து எங்களுக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் டோர்னமெண்ட் இது. என்னை பொறுத்த வரையும் சிபிஎல் வந்து ஒரு இதோட நான் 3வது வருஷம் விளையாட போகிறேன். 3 வருஷமாக நான் வின்னர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல டோர்னமெண்ட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு லைட்டாக ப்ராக்டிஸ் அந்த மாரியே இருக்கும் இந்த டிசம்பர். ஸோ டிசம்பரில் கொஞ்சம் ப்ராக்டிஸ், அப்புறம் ஃபைஸ் எங்கேயுமே மேட்ச் நடக்கிறது இல்லை. ஸோ கேஸ் அவ்வளோ 3வது வருஷம் தொடர்ந்து அடிச்சிருக்கீங்க. ஸோ சிபிஎல்ல ஸோ அது எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு சிபிஎல்ல? ஸோ உங்களோட ஃபேவரட் சிபிஎல் வேற சொன்னீங்க, சிபிஎல்னா உங்களோட ஃபேவரட்னு. ஸோ இது தொடர்ந்து 3 வருஷம் அடிக்கிறது ஒரு டீமாவும், ஸோ உல்ஃபேக்கும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஆமச்சர் லீக்ல வந்து இந்த மாதிரி கம்பீட் பண்ணுறது வந்து ஒரு இந்த லெவல் ஆஃப் ஆப்பனன்ட்ஸ் இருக்கும்போது இந்த லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி அந்த உங்களோட லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். எல்லா மேட்சும் கஷ்டமாலாம் இருந்தது. நம்ம வந்து டீம் மிஸ்டேக் பண்ண பரவாயில்ல ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி டீம் கோஆர்டினேஷனோட விளாட்ணும். அதுவும் இல்லாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். It was amazing. It was a great experience. This is the third time I think Wolfpack is winning it, and all 3 times I've been here to support my friends in Wolfpack. So it was a very nice moment that we could cherish and see them get the trophy for the past 3 years. உள்ளே போகும்போது ஒரே ஒரு மோட்டோ தான், என்னன்னா பின்னாடி இருக்க நேம்காக ஆட தேவையில்ல, நம்மளோட டீமுக்காக ஆடுவோம். அந்த ஒரு இதுதான். உல்ஃபேக்காக யார் உள்ளே இறங்கினாலும் ஒரு 100% கொடுத்துருவானுங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல கிரவுண்டில் அப்படின்னு தான் ஃபுல்லஸ் கொடுத்துட்டு தான் வெளில வருவோம். ஸோ எப்பவுமே மோட்டிவேட்டடாக தான் இருப்போம். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபுட்பால் மேனேஜர் போல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஸ்லாட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸோ அதை முடிச்சுட்டு ஸோ பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறது, இதுதான் இந்த ஸ்டார்டிங் இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ போக போக ஃபுட்பாலில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸோ ஃபுட்பால் கோச்சிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து நல்லா பிடிச்சி போய் இப்போ ரெகுலராக 10th சீசன் வந்திருக்கு. ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 11s ஃபுட்பால் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, 11ஸும் 7ஸும். ஸோ 5s ஃபுட்பால் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் வந்து ரொம்ப
ஸோ ப்ராப்புலர் அந்த மாதிரி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷ் ட்ராஃபி இருக்குது, ஸோ வேறு எதாவது அதர் செலெக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா வீடியோஸ் கேட்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து பெங்களூரில் இருப்பாங்க, ஹைதராபாத்தில் இருப்பாங்க, நம்ம சென்னையில் இருக்கும்போது அவங்க வந்து வீடியோஸ் கேட்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து ஸோ இங்கேருந்து நம்ம லைவ்லேருந்து எடுத்து ஸோ ஒரு ஹைலைட்ஸாகவும் அவங்க அனுப்பும்போது ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸாகவும் அந்த டீம்ஸில் சான்ஸ் ப்ளே பண்ணுறது கிடைக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீசனும் நம்ம 11th சீசன் நினைக்கிறேன். ஸோ அதுவும் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் பார்த்தா நம்ம கேஆர்ஸே லைவ் இதை எடுத்து பண்ணது வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய நியூ டீம்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து 10 டீம்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 12, 15 இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு 1.5 month டோர்னமெண்ட், ஒரு 2 month 2.5 month வந்து கொண்டு போய் ஒரு ஃபுட்பால் ரிலேட்டடாக அப்படியே அந்த மந்த்ஸ் ஃபுல்லாக கொண்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்தி அண்ணா, ஸோ கரி ப்ரோ, பிரசாந்த் அண்ணா, ஸோ என்டையர் கேஆர்ஸ் டீம், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் டீம் மீனாட்சி, ஸோ என் கூட ஒர்க் பண்ண ஹரியரன், ஸோ இமானுவேல், ரோஹித், தனுஷ், ரகு ப்ரோ, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸு. ஸோ தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு கேஆர்ஸ். தேங்க்யூ. Yeah, and a lot of players who played over here have gone on to play in professional leagues. So I think that way, to show the streams and the video footages, highlights is being shared among scouts. So I think all that is, A big moment big for you. moment for us. Yeah. Vijay, Manoj, signing off from CPL 2025.